அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 9, 2025 திங்கட்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக நீங்கள் திருக்குறள் என்னென்னு பார்த்துட்டு நியூஸஸ் பார்த்துடலாம். குணன் இளனாய் குற்றம் பல ஆயின் மாற்றாருக்கு இனநிலனாம் ஏமாப்பு உடைத்து. ஒருவன் குணம் இல்லாதவனாய் குற்றம் பல உடையவனானால் அவன் துணை இல்லாதவன் ஆவான். அந்நிலைமையே அவனுடைய பகைவருக்கு நன்மையாகும்னே பகைமாட்சி அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. மகாராஷ்டிரம் மற்றும் கர்நாடகத்தில் 51% அந்நிய நேரடி முதலீடு ஈர்க்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2024-25 நிதியாண்டில் மகாராஷ்டிரம், கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்கள் மற்றும் நாட்டின் 51% அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ளனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் 17 கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து மீட்புன்னு உலக வங்கி தெரிவிச்சிருக்காங்க. வறுமை கோட்டுக்கான தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பு $3 உலக வங்கி உயர்த்தியுள்ள நிலையில் இந்தியாவின் வறுமை விகிதம் கடந்த 2011-12 ஆண்டின் 27.1% கடந்த 2022-23 5.3% குறைந்துள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. விமான பயணிகள் வியந்து பார்க்கும் செனப் பாலம். ஜம்மு காஷ்மீரில் செனப் நதியின் குறுக்கே கட்டப்பட்ட உலகின் மிக உயரமான ரயில் பாலம்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி அதுக்கு முந்தின நாள் நியூஸ்லேயே நல்லா பார்த்துட்டோம். டைம் இருக்கிறவங்க அதை ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.